கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உடைய காரணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. சோதனை படிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறோம். தேவனுடைய ரட்சிப்பை தேவன் தந்தருள்வார். ஆமென். சோதனை பலியிடுகிறவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. They are not worshiping the man. They are not worshiping anybody. He is not the God, one amongst every other God. He is the only one God who protects us, shield us, comfort us in our sorrows. துக்கப்பட்ட இருதயத்தோடு, காயப்பட்ட கட்டுகளோடு, காயப்பட்ட இருதயத்தோடு அந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் காயங்களை கட்டுகிற தேவன். அவர் அன்பினாலே நம்மை அணைக்கிற தேவன். ஒரு மாறுவில சாய்ந்து இளைப்பாறுவதற்கு நம்மையும் ஒரு புழுக்களான நம்மையும் பாவிகளாக நம்மையும் தெரிந்து கொண்டாரே. கரங்களை ஒட்டி சொல்லாமா? ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய சட்டைகளின் மறைவிலே என்னை பாதுகாத்துக் கொண்டே இந்த 3 மாதங்களாக அப்பா. Father, it's not my will, it's not my strength, it's not my wealth, purely your grace. கரங்களை தட்டி பாடலாமா? அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார்.
சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே ஆதி ஆதித்தம் பெருவேனே சாத்தானை சமுத்திரம் பெருங்குனே ஆதி ஆதித்தம் பெருவேனே சாத்தானை சமுத்திரம் பெருங்குனே அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே சிங்கப்பெரியோ சுரையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கப்பெரியோ சுரையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் காட்சியம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகளை ஒன்றும் செய்யாதே காட்சியம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகளை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்வார் அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்வார் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் இயேசுவே என்னை காண்பவர் இயேசுவே என்னை காண்பவர் இயேசுவே என்னை காண்பவர் இயேசுவே என்னை காப்பவர் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கப்பெரியோ காத்திடுவேன் அவர் என்னோட வந்திருக்கிறார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனிக்குளிராய் என்னை அழைத்தார் சிங்கப்பெரியோ காத்திடுவேன் அவர் என்னோட வந்திருக்கிறார் இதோடு நடந்தேன் நற்கினியூடாக நடந்த போது இதோடு நடந்தேன் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் இயேசுவே என்னை காண்பவர் இயேசுவே இயேசுவே அவரே என்னை காப்பவர் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கப்பெரியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார். How many of you have physical needs and physical desires? எத்தனை பேருக்கு சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசைகள் இருக்கின்றன? Yes. Because physical desires can also be lustful desires. நம்மளுடைய சரீர பிரகாரமான ஆசைகள் அது இச்சையை தூண்டுகிற ஆசைகளாகவும் இருக்கக்கூடும். How many times have you gone out and your mind kept on saying all these evil thoughts? எத்தனை முறை நம்ம வெளியே போயிட்டு நம்மளுடைய சிந்தையில தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். Because your plan is what? To be the child of Jesus Christ, and your target is to be in the kingdom of God. உங்களுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையா இருந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்கணும் தான் உங்களுடைய திட்டம். But all of a sudden we live in a Western culture, and wherever we look it's lust. ஆனா ஏன்னா நம்ம இங்க வாழ்ற இடம் அப்படி, சூழல் அப்படி, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி, எங்க திரும்பினாலும் இச்சையை மூட்டுகிற சிந்தனைகள் தான், காரியங்கள் தான் நடக்கின்றன. And how many times has your thought hindered your path away from Christ? எத்தனை முறை உங்களுடைய சிந்தைகள் ஆண்டவருடைய நோக்கத்துக்கு போகாம
உங்களை தடை செய்ததா இருக்கின்றன. It's the devil trying to exploit your physical needs. பிசாசானவன் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போக முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வருகிறான். Hallelujah. 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 Are you ready to be filled with the Holy Spirit and say to the devil, no? இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு பிசாசு கொண்டு வருகிற சோதனைக்கு இல்லைன்னு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீர்களா? And Jesus counters the temptation by declaring, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. இயேசுவானவர் எப்படிப்பட்ட வார்த்தை அங்கு சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். Hallelujah. 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 Every word that proceeded out of the mouth of God is telling us to stay away from sin and temptation. பிசாசுடைய சோதனையிலிருந்தும் பிசாசுடைய தந்திரத்திலிருந்தும் ஆண்டவருடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விலகி நடக்க செய்கிறது. Do you not know that you are a child of God? உங்களுக்கு தெரியாதா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? Hallelujah. Hallelujah. Amen. All your physical needs is temporary. உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. But don't forget that your spiritual needs are for eternity. மறந்துடாதீங்க நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகள் தான் நித்தியத்துக்கான தேவைகள். All the gifts of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், all the fruits of the Spirit, ஆவியின் கனிகள், those are the things you will take into the kingdom of God. இவைகள் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். You will not take this flesh. இந்த மாம்சத்தை நாம் கொண்டு செல்ல முடியாது. You will not take lust. நம்மளுடைய இச்சையை நாம் கொண்டு செல்ல முடியாது. You will not take hunger with you. நம்மளுடைய பசியை நாம் கொண்டு செல்ல முடியாது. You will not take your tears and struggles with you. நம்மளுடைய கண்ணீரையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் கொண்டு செல்ல முடியாது. But the only thing you will take is your soul and the spirit that will go automatically to God. நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் கொண்டு செல்ல போகிறது ரெண்டு தான். ஒன்று ஆத்துமாவும் நம்மை படைத்த அந்த ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஆவியும் தான். Hallelujah. Hallelujah. Amen. The second temptation இரண்டாவது சோதனை is in verse 5 through 8. 5 இலிருந்து 8 வரை வாசிப்போம். Can we read verse 5 till 8? அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Hallelujah. Here we read that the devil recognizes the divine identity and purpose of Jesus Christ. இந்த இடத்தில் ஆண்டவருடைய பிரத்யேகமான வெளி தோற்றத்தை அவன் அறிந்திருந்தான். What does Jesus really need? ஆண்டவருக்கு முக்கியமான தேவை என்ன? He needs us. ஆண்டவருக்கு தேவை நாம் தான். He wants us. ஆண்டவருக்கு தேவை நாம் தான். Amen. And here the devil recognizes that he has a need. பிசாசு அறிந்திருந்தான் ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது. And what does the devil offer to Jesus? அந்த இடத்தில் பிசாசானவன் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தான் தெரியுதா? He offers the whole of this earth. இந்த உலகம் முழுவதையும் அவருக்கு காண்பித்தான். The entire kingdom that is on this earth. இந்த உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்தான். All he has to do is what? என்ன செய்யணும்? To bow down to Satan. இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பிசாசானவனை அவர் பணிந்து கொள்ள வேண்டும். How many of us feel tempted with worldly power and authority? எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த சக்திக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் நாம் நம்முடைய மனதை கொடுத்திருக்கிறோம்? Hallelujah. Hallelujah. How many of you want to be
millionaires or billionaires? எத்தனை பேர் இருக்கிறதுலே நல்ல கோடீஸ்வரர்களாய் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம்? How many of you want to be celebrities? எத்தனை பேர் நல்ல ஒரு பெரிய நட்சத்திரங்களா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? How many of you want for the world to see you in the spotlight? நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நம்மள அறிஞ்சிருக்கணும் அவங்க அப்படின்னு நம்ம எத்தனை பேர் விரும்புறோம்? Nowadays we want to be movie stars, pop stars. We want to be YouTube sensations. நம்ம நிறைய இடத்துல சினிமால நடிக்கிறவர்களா, யூடியூப்ல ரொம்ப பெரிய காரியங்களை செய்யறவங்களா, பாப் ஸ்டார்ஸா இருக்க நம்ம விரும்புறோம். Amen. Amen. But how many children of God do you see in that field? எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம்? Because there are not many. நிறைய பேரை பார்க்க மாட்டோம். Amen. Amen. I was just telling my brother as well, there is an actor called Matthew McConaughey. என்னோட சகோதரத்துல சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நடிகர் இருக்கிறார், மேத்யூ McConaughey. Yes, he's an Oscar winning actor. அவர் ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு பெரிய நடிகர். When asked directly about his beliefs, about his religion, about his spirituality, அவருடைய மதத்தை பற்றியோ அவர் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை அவர் நம்புகிறார் பற்றியோ வெறுப்படியா நாம் கேட்போமே என்றால், he openly said, I am a believer of Jesus Christ. அவர் ரொம்ப வெளிப்படையாய் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசி. I am a spiritual person. நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். I do believe in God. நான் ஆண்டவரை நம்புகிறேன். And because he is such a big A-lister, அவர் மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய மனிதனா இருக்கிறபடியினால், he has A-list friends. அவருக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இருக்கிறார்கள். There are people who come to his home and they pray together. அப்படிப்பட்ட நபர் வீட்டுக்கு வருகிறவர்கள் அவரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். He prays for them. அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். He shares about God to them. அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். But when he goes on stage and when he takes the Oscar award on the Oscar stage, அவர் அந்த ஆஸ்கர் அவார்டை பெற்று விருதை பெற்றுக்கொள்ள அந்த மேடைக்கு அவர் சென்ற பொழுது, as always you want to thank every single person, correct? நம்ம என்ன பண்ணுவோம், விருதை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். But first what he says is, I want to thank the Lord and Savior Jesus Christ. ஆனால் அவர் முதலாவது நன்றி சொன்னது என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவுக்கு நன்றி என்று சொன்னார். He would look down into the crowd, into a celebrity crowd. அந்த இடத்துல மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை செலிபிரிட்டிஸை பார்த்தவர் என்ன சொன்னாரு? People who know him and that he shared the word of God with them. அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை அவர் ஏற்கனவே மற்றவர்களுக்கு சொல்லி இருந்தவர்கள். He expects them to clap. அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? அவங்க எல்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாரு. But no. ஆனா அவங்க யாருமே கை தட்டல. You know what they do? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? They just look left and right to see who is watching. பக்கத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்பி பார்த்துட்டு யார் தங்களை பார்த்துட்டு இருக்கறா அப்படின்னு பார்த்தாங்க. They're looking at their fellow celebrity friends. ஆனா அவங்களை தன்ன பக்கத்துல இருக்கிறதா அந்த பெரிய நட்சத்திர நண்பர்களை பார்க்கறாங்க. If I clap, then I will not be famous anymore. நான் கை தட்டினா இதுக்கு அப்புறம் நான் ரொம்ப புகழ்ச்சியா இருக்க முடியாது. If I clap, I will have no money. இப்போ நான் கை தட்டினா நிறைய காசு இருக்காது. If I clap to this statement, I will not get any chances in Hollywood. நான் இப்படிப்பட்ட வார்த்தைக்கெல்லாம் கை தட்டினா எனக்கு இன்னும் பட வாய்ப்புகள் இந்த ஹாலிவுட்ல கிடைக்காது. Amen. Amen. Because they know that they have to bow down to a higher power that is in Hollywood in order for them to be a higher power in this world. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாய் அவர்கள் மாற வேண்டும் என்றால் ஹாலிவுட் என்ற பெரிய சக்திக்கு அவர்கள் பணிந்துதான் ஆக வேண்டும். Correct. But here we see that one man around 1,000 people saying that he bows to Jesus alone. ஆனால் அந்த மனிதனோ அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு முன்பதாக நான் ஆண்டவரை மாத்திரமே பணிந்து கொள்வேன் என்று சாட்சி சொல்லுகிறார். Today this actor is still a relevant actor. இன்னும் இந்த நடிகர் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். But he doesn't get as many chances. ஆனால் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கிறது இல்ல. Correct. Because he is bowing down to another power, whereas
colleagues are bowing down to another power. அவர் பணிந்து கொள்வது ஒரு வித்தியாசமான ஒரு சக்தியை, மற்றவர்கள் பணிந்து கொள்வது ஒரு வித்தியாசமான ஒரு சக்தியை. Hallelujah. What kind of power do you want to bow down to today? இந்த நாளில் கூட நீங்கள் எப்படிப்பட்டவருக்கு நீங்கள் பணிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? Jesus says, இயேசு சொல்லுகிறார், get behind me, Satan. உலகத்துக்கு பின்னாலே போ சாத்தானே. For it is written, you shall worship the Lord your God, and him only you shall serve. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. Hallelujah. 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 Amen. Amen. How many of you now want to be celebrities and actors and pop stars and YouTube sensations? எத்தனை பேர் இத கேட்ட பிறகும் ஒரு உலகத்துல மிகப்பெரிய நட்சத்திரங்களாய், ஒரு பாப் ஸ்டார்ஸாய், இல்ல இந்த யூடியூப்ல வர ஒரு சென்சேஷனாய் மாற விரும்புகிறீர்கள்? Because why I'm telling you this is, நான் ஏன் இத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, people in the Hollywood industry, மனிதர்கள் இந்த ஹாலிவுட்ல இருக்கிறவங்க are already doing the works of Satan. பிசாசுடைய காரியங்களை தான் அவங்க செஞ்சுட்டு வராங்க. Amen. Because that money does not come from humans, it comes from the devil himself. அந்த பிசாசனிடத்திலிருந்து நேரடியாக அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். Even Tamil cinema. தமிழ் சினிமால கூட பார்த்தோமேனா, before you start shooting the actual movie, ஒரு படத்தை நாம் துவங்குவதற்கு முன்பதாக what do? என்ன பண்றாங்க? அந்த படத்தை தொடங்குறதுக்கு முன்பதாக you take the reel, the reel, அந்த படத்தை பிடிக்கிறதுக்கான அந்த ரீல் எல்லாம் எடுக்கறாங்க. you take the clapper, அந்த படத்தை ஷூட் பண்ணுகிறது அந்த கிளாப்பர் எடுக்கறாங்க. you take those and you put you show it to who? அது எல்லாத்தையும் எதுக்கு முன்னாடி வைப்பாங்க? யாருக்கு அதெல்லாம் காமிப்பாங்க? They show it to all the idols in front of them. அதுக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா விக்கிரகங்களுக்கும் அதை காண்பிப்பாங்க. And all of a sudden movie becomes blockbuster. அந்த பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுது. Because who is making that movie such a way it becomes a huge hit? அவ்வளவு பெரிய வெற்றியை யார் தான் கொடுக்கறா அப்படினு பார்த்தா யார் கொடுக்கறா? Yes, there are some talented people out there. ஒத்துக்கொள்ளுகிற நிறைய திறமை வாய்ந்த மனிதர்கள் அந்த படத்துல நடிக்கறாங்க, உண்மைதான். But next is that power, that evil spirit that is making those people and bringing all that money and teaching and showing human beings like us how the world is. இந்த அந்த படத்துல கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவிதான் அப்படிப்பட்ட காரியங்களை அவங்களுக்குள்ள தூண்டி செய்ய வைத்து அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்து அதை பார்க்கிற நமக்குள்ளாயும் அப்படிப்பட்ட காரியங்களை தூண்டி விடுகிறது அந்த அசுத்த ஆவிதான். Because here we have loads of parents here. இங்க நிறைய பெற்றோர்கள் நீங்க இருக்கீங்க. Apparently cinema is bad. நம்ம தெரிஞ்சபடி சினிமா நல்லது கிடையாது. But English movies are fine. ஆங்கில படங்கள் நம்ம சரின்னு ஒத்துக்கிறோம். They're both the same thing. ஆனால் ரெண்டுமே ஒன்றுதான். Because they're all doing everything that the Antichrist wants you to do. அந்திகிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறானோ அவைகளை தான் ஆங்கில மூவியும் ஆங்கில படங்களும் செய்கிறது, தமிழ் படங்களும் செய்கிறது. Watch any movies, even Disney movies. I shared this with our English church. நம்ம அந்த டிஸ்னி மூவியை பார்க்கும்போது கூட நான் ஆங்கில ஆராதனையில நான் சொன்னேன். We all watch all these cartoons. நம்ம இந்த கார்ட்டூன் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். What do you see in children's cartoons? இந்த சிறுவர்கள் பார்க்கிறதான இந்த கார்ட்டூன்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படினா, since the 1950s Disney introduced witchcraft in cartoons. இந்த 1950ல இருந்தே இந்த சூனிய சேரி இந்த காரியங்களை எல்லாம் அதுல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். Every cartoon, every princess, who is their enemy? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதான எல்லா மகாராணிங்க, அங்க இளவரசிங்க எல்லாருக்குமே யார்தான் எதிரியா இருக்கறா? It's always a witch. எப்பவுமே ஒரு சூனியக்காரி தான் ஒரு எதிரியா இருப்பாங்க. There is witchcraft openly in front of your children's eyes and they're watching what witchcraft is. நீங்க உங்களுடைய சிறு பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கண்ணுக்கு எதிராகவே என்ன பார்க்கறாங்க அப்படினா பிசாசான காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். While you watch
Hollywood movies and Tamil cinema, what do you see? நம்ம ஹாலிவுட் மூவியை பார்த்தாலும் சரி தமிழ் சினிமாவை பார்த்தாலும் சரி என்னதான் இருக்கு அதுல? A lot of lust and a lot of sexuality. நிறைய விதமான இச்சைகள், கண்ணின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் தான் அதுல இருக்குது. If you watch cartoons nowadays or if you watch children's series nowadays, இப்ப இருக்கிறதான இந்த சிறு பிள்ளைகளுடைய சீரிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோமே என்றால், what do they teach kids? அதுல என்னதான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க? You can be whatever you want. நீ எப்படி வேணாலும் உன்னை நீ இருக்கலாம். If you're a girl, you can be a boy. If you're a boy, you can be a girl. If you're a human being, you can be a cat. நீ ஒரு பொண்ணா இருக்கறனா நீ பையனா இருக்கணும்னா நீ பையனா மாறிடலாம். நீ பையனா இருக்கற நீ பொண்ணா மாறிடலாம். நீ மனுஷனா இருக்கற நீ பூனையா கூட மாறிடலாம். Correct? சரியா? That's the reason we should not bow down to the power and authority that this world gives you. இந்த உலகம் கொடுக்கிறதான எல்லா விதமான அதிகாரத்துக்கும் நாம் பணிய கூடாது. Because we want our children to achieve prestige and high standards and all these high authorities. நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், உயர்ந்த பதவியில் இருக்கணும், நல்ல அதிகாரத்துல இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். But realize what your children will have to lose in order for them to achieve that. நீங்க நல்லா யோசித்துக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்க பிள்ளை வரணும்னா எப்படிப்பட்ட காரியங்களை அவங்க இழக்க வேண்டியதா இருக்கும். In this world we do a lot of things where we end up selling our own soul just to receive what's good from this world. இந்த உலகத்துல நம்ம பெரிய இடத்துக்கு நம்ம போணும்னா சில காரியங்களை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கணும். சில நேரத்துல நம்மளே அதற்கு கொடுக்க வேண்டியதா தான் இருக்கிறது. Hallelujah.